ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு இடத்தில் கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவன் மனிதர்களிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் நாம் இன்று உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்காக கடவுளுக்காக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஆடு கோழி இன்னும் நிறைய பலிகளை செலுத்துகிறார்கள், காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக தேவனுக்கு பலிகளை செலுத்தி காணிக்கைகளை செலுத்தி தனக்கு நன்மை உண்டாகும்படியாக அநேகர் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை எல்லாம் கேட்பது இல்லை என்று வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறார். வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று ஒரு கேள்வி இங்கு தேவன் மனிதர்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் நாம் இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்று இந்த வேத வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களோ மற்ற காரியங்களோ தேவன் எதிர்பார்ப்பது கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் சகலவற்றையும் நமக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் காணிக்கையாக அவருக்கு செலுத்த முடியாது, அவருக்கு ஈடும் ஆகாது. அது எந்த காணிக்கைகளும் தேவனுக்கு கொடுத்து நம்ம ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை நாம் மிகவும் நன்றாக அறிந்து இந்த பூமியில் நமக்கு நன்மையை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தில் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் சற்று கவனமாக கவனிக்க வேண்டும். தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒரு மனிதன் அவர் சொல்லுகிற கற்பனைகளையும் அவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளையும் அவனுக்கு மனிதருக்கு நன்மை உண்டாகும்படியாக அந்த மனிதன் கைக்கொள்வானானால் அவனுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களையோ மற்ற காரியங்களை நாம் தேவனுக்கு செலுத்தி நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்போது தானாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் என்பதை ஒரு மனிதர்களும் மறந்து போகாதபடி இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கிறார்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களிடத்தில் வேறு எதையும் எதிர்பார்ப்பதில்லை என்பதை நாங்கள் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். நீர் எதிர்பார்க்கிற காரியம் அது கட்டளைகளையும் உங்களுடைய கற்பனைகளையும் நாங்கள் கை கொண்டு எங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள உம்முடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, கீழ்ப்படிதலை கொடுங்க. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.